தினமலர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தொகுதி மறுவரையறை 2026 மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது தமிழ்நாட்டிற்கு இடங்கள் குறைக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. 5 கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. பாரதிய ஜனதா, தமாக, நாம் தமிழர், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சிகள்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள். மற்ற கட்சிகள்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டம் என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்க போகிறது, என்ன பேசினாங்க, ஈசான் இந்த விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இன்று பங்கெடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு சம்பத்குமார், பத்திரிகையாளர் திரு கே ஆதித்யன். ஆதித்யன் சார், அனைத்து கட்சி கூட்டம் பெரும்பாலான கட்சிகள்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை உள்ள ஒண்ணு சொன்னாங்க, வெளியில அத ஓரங்க நாடகம் அப்படின்னு அதிமுக சார்பில் ஜெயக்குமார் சொன்னாரு. உள்ள தமிழக வெற்றி கழகம் சொன்னாங்க இது குறைக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு பிறகு அறிக்கையில வருகிற போது அதே நிலைப்பாட சொல்லி, ஆனா அலங்காரத்திற்காக எம்பிக்கள் செல்றாங்க, கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பொதுவா இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இன்னைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டம் ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைன்னு எடுத்து நடத்தியிருக்காங்க. முன்னால வழக்கமாக காவிரி பிரச்சனைக்காக தான் அடிக்கடி நடத்துவாங்க. இப்போதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை நடத்துகிறாங்க. இது இன்னும் அபிஷியலாக இந்த தொகுதி வரையறைன்னு அறிவிக்கப்படலை. இருந்தாலும் வருமுன் காப்போம் அந்த மாதிரி நினச்சி சிஎம் அதை எடுத்து நடத்துகிறாரு. ஏன்னா அவங்க சிஎம்மோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பான்னு என்னைக்கு அவர் பிராண்டிங் ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து அவங்களுக்கு எதிர்கட்சியாக மாறி செயல்பட்டு வராங்க. ஒவ்வொரு மத்திய அரசுக்கு எதிராக ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து அதை அவங்க பிளாஷ் பண்ணி அந்த வகையில் இந்த பிரச்சனையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா தொகுதி மறுவரையறை என்பது அந்தந்த தொகுதி மக்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி சட்டமன்ற தொகுதி வரைமுறை நடக்கும்போது நம்ம பகுதியில் சாத்தாங்குளம்னு ஒரு தொகுதி உண்டு. அது இடைத்தேர்தல் நடக்கும்போது தொகுதியை தேவன் குளமாக மாற்றுவதுன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. கடைசியில் ஒரு தொகுதியே கிடையாது தொகுதி. இப்போ அந்த மக்களுக்கு யார் பிரதிநிதி கேட்டால் மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு, அதனால் இந்த இடப்பெயர்வில் அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் இப்போ பாராளுமன்றம் வரும்போது நம்ம மத்திய அரசு திட்டங்களை, அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சு அதன் காரணமாக நம்மளுடைய பொருளாதாரத்தையும் மீட்டெடுத்து முன்னணியில் இருக்கும். இதற்காக தண்டனையாக இதை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம மட்டும் இல்லை, ஆந்திராவில் பிரதமர் மோடிக்கு ஆதரவு அளித்து வரும் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார். இப்போ கர்நாடகா சொல்லியிருக்காங்க, கேரளா. இப்போ இன்னைக்கு அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, அந்த மேற்கு வங்கம் உள்பட வடகிழக்கு மாநிலங்களையும் இது பாதிக்கும் சொல்லி கமல்ஹாசன் பேசியிருக்கிறார். ஆனால் இது இவங்க இந்த மாதிரி கூட்டம் நடத்தி ஒரு ஒற்றுமையாக தீர்மானம் போட்டு தென் மாநில பிரதிநிதிகள் குழு அப்படின்னா தீர்மானம் போட்டு இந்த கிரெடிட்டாக யார் எடுப்பா? அப்போ தான் அரசியல் வருது. அதுதான் வெளியே அவங்கெல்லாம் அந்த நாடகம் சொல்லி எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அப்படி அரசியல் ஆகி கிரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம், அதில் கிரெடிட் போடுறா திமுக போயிருமே அப்படின்னு ஒரு இதுக்காக தான் எதிர்கட்சியெல்லாம் வெளியே வேற மாதிரி கொஞ்சம் கண்டிச்சு சொல்கிறாங்க. மற்றபடி விஜய் இவரெல்லாம் இன்னொரு திமுக மாதிரி தான் கருத்து சொல்லி வச்சிருக்காரு. அப்படி ஒன்றும் பெரிய இதாக ஒன்றும் இல்லை. பட் இந்த மாதிரி முக்கியமான, ஏன்னா இந்த தொகுதி மறுவரை என்பது இன்னும் 30 ஆண்டுக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த மீட்டிங்கில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அது சரி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சென்சஸ்லையும் நடத்தணும். ஆனால் நம்ம சென்சஸே நடத்தலை. கடையில் 2021 கொரோனான்னு சொல்லி அதை சென்சஸே நடத்தாமல் விட்டாங்க. அப்போ அந்த சென்சஸை நடத்திருக்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணி வைக்கலாம். அது ஒரு இதை பார்க்கணும். நமக்கு தொகுதி குறையாதுன்னு சொல்லி அமித்ஷா உறுதியளிச்சிருக்காரு. அது சட்டப்பூர்வமான உறுதிமொழி அல்ல, வாய்மொழியாக கொடுத்தது. அதனால் சட்டப்பூர்வமாக ஒரு உறுதிமொழி கொடுத்தாருன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். மற்றபடி நமக்கு 8 குறையுதுங்காங்க. பீகாருக்கு ஒரு 20 கூட்டிட்டு நமக்கு 10 கூட்டுவாங்க. 8ல் 10ல் 8 கழிச்சா 2, அப்படி அந்த மாதிரி ஒரு குறையாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வட மாநிலங்களுக்கும் கூட்டினா தென் மாநிலங்களும் ஒட்டுமொத்தமாக
யாரும் ஓட்டே வாங்க வேண்டாம், பார்லிமெண்ட்ல வடமாநிலம் ஜெயிச்சா போதும். ஏற்கனவே நமக்கு தெரியும், உத்தரப்பிரதேசம் ஜெயித்தா இந்தியாவை பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க அரசியல். அதே கதை தான் இப்போ அப்படி கூட கூட போகும்போது இந்தி பெல்ட் கவு பெல்ட் சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஜெயிச்சா போதும், சவுத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அரசியல்வாதிகளுக்கு. ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல மாற்றி அமைக்கிறது தொகுதி வரைப்படும். இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுனால என்ன தாக்கம் உருவாக்க முடியும் சார்? இப்போ கூட்டம் நடத்த மட்டும் இல்லை, தென் மாநிலங்கள் அடங்கிய பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு அமைக்காங்க. இது தென் மாநிலங்கள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துது. இதற்கு முன்னால் இந்த மாதிரி தென் மாநில அமைப்பை தென் மாநில கூட்டமைப்பு அப்படின்னா தென் மாநில முதல்வர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தணும், இல்லைன்னா தென் மாநில அரசியல் கட்சிகள் சேர்ந்து நடத்தணும். தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தது, சில கட்சிகள் புறக்கணித்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த கூட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? ஒரு 6 தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க, அதன் மூலமா என்ன செஞ்சிட முடியும்? எப்படி எது பண்ணாலும் மத்திய அரசு தான் போனோம். மத்திய அரசு அவங்க அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி வந்து ஒரு முடிவு பண்ணால் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அதுக்கு முன்னாலே இது பண்ணுறாங்க. இது வந்து இப்போ தென் மாநிலங்களோட ஒரு கூட்டமைப்பு பிரதிநிதிகள் கூட்டமைப்பு பண்ணுறாங்க. அது எப்படி அமைக்க போறாங்க, எப்படி ஒருங்கிணைக்க போறாங்க. தொகுதிகள் குறையக்கூடாது அப்படின்னு அமித்ஷா சொன்ன பிறகும், குறையாதுன்னு சொன்ன பிறகும் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றிருக்கு. அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னால்தான் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு அரசியல் ஆதாயத்திற்காகவா? நான் சொன்னால இப்போ ஆளுங்கட்சியான திமுக 2020 கணக்கு பண்ணி அவர் எதிர்கட்சி போல மாறி செயல்பட்டு வருது. ஒவ்வொரு பிரச்சனையும் மத்திய அரசு சேர்த்து பண்ணிட்டு டங்ஸ்டன்ல இருந்து பாருங்க, ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதிர்கட்சி மாதிரி பண்றாங்க. தமிழ்நாட்டில் அவங்க எதிர்க்க வேண்டிய எதிர்கட்சி இங்கே அதிமுக பாஜகலாம் இருக்கு. ஆனா அவங்க மத்திய அரசு மட்டும் குறி வைக்கிறாங்க. அப்பதான் இவங்க ஒரு எதிர்கட்சி மாதிரி போராளிகள் மாதிரி இப்போ இந்த ஒரு வருஷம் பண்ணாதான் மக்கள்கிட்ட ஆதரவு பெற முடியும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இதை உதவுன்னு நினைக்கிறேன். சரி, திரு சம்பத்குமார், அனைத்து கட்சி கூட்டம் அதை எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வரவேற்கிறது. தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக, இந்த மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக, மாநில சுயாட்சியை காப்பாற்றுவதற்கான ஒரு ஒரு போராட்டம் கூட வச்சுக்கலாம். இது மாதிரியான ஒரு விஷயத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய அழைப்பை ஏற்று ஒரு 56 கட்சிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றன. இதை ஒரு 5 கட்சிகள் புறக்கணித்திருப்பது கூட ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மக்கள் நலன் பேசக்கூடியவர்கள், இந்த மாநில நலன் பேசக்கூடியவங்க அழைத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி வந்து இதை அழைக்கல. தமிழ்நாட்டினுடைய அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அரசு ரீதியான கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்பதும், அதற்கு 56 கட்சிகள் வந்திருப்பதும், அதில் தமிழக வெற்றி கழகமும் எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு ஐயா ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதும் ஒரு நாகரிக அரசியல், ஒரு மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலாக நாங்கள் பார்க்கிறோம். இங்க பேசப்பட்ட விஷயங்களும் ரொம்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கல்வி அறிவுல முன்னேறிக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் முன்னேறிக்கக்கூடிய, சமூக அரசியல் பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய தென் மாநிலங்களை அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்தில் குறைக்கும் விதமாக இந்த டெலிமிட்டேஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு தென்னிந்தியா முழுமையில் இருக்கக்கூடிய அரசுகள் ஒன்றிய அரசுக்கு எதிராக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்களுடைய இந்த யுக்தி. திமுக 2026க்கு எந்த ஃபார்மேஷனும் செய்யாத போது திமுக தன்னுடைய அரசியல் ஒரு ஆதாயத்திற்காக, மற்ற விஷயங்கள்ல இருந்து திசை திருப்புறதுக்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தானே பாஜக மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க. இல்ல அப்படி எடுத்துக்க முடியாது. அதாவது இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி வந்து இன்னும் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடத்தப்படல. அதையும் குறிப்பாக அது சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தப்பட வேண்டும், அதன் மூலமாக ஒரு விகிதாச்சார இடப்பங்கீடு எல்லாம் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல 2026 அவர்கள் மீண்டும் இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துடக்கூடாது என்பதற்கு ஒரு வருமுன் காக்கும் விதமாக இந்த விஷயத்தை அரசு கையில் எடுத்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? உங்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த உங்களுடைய பார்வை என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வை என்ன? எங்களுடைய கொள்கைகளிலே எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறது. இன்னைக்கு கூட்டத்துல கலந்துகிட்டீங்க இல்லையா, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குன்னே தனியா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. நீங்க அதை பத்தியே பேசலையே.
இல்ல இன்னைக்கு இந்த டாபிக்ல வந்து எங்களுடைய நிலைப்பாடு என்பது தமிழக மக்களுக்காக ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தோளோடு தோல் இல்ல சென்சஸ்க்குள்ள அது அடங்கி இருக்குல்ல. மாநிலம் சென்சஸ் எடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. பீகார்ல எல்லாம் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். இல்ல எங்களுடைய நிலைப்பாட்டுல அதையும் எங்களுடைய அறிக்கையில வந்து எங்க தலைவர் கொடுத்திருக்காரு. பல்வேறு விஷயங்களை அதுல நாங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். இருந்தாலும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஏற்கனவே நாங்கள் வெளிப்படையாக ஒரு அறிக்கையை கொடுத்ததுனால இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் எங்களுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இது ஒன்னும் ஒரு அவசரமாக மக்களுடைய பிரச்சனை கிடையாது. நீங்க எண்ணிக்கையை உயர்த்தணும் அல்லது எண்ணிக்கையை மாற்றணும், கூட்டணும், குறைக்கணும் என்பது மக்கள் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைகளிலே தங்களுடைய குரலை அங்க வந்து ஒலிக்கிறார்களா? நீங்க நாடாளுமன்றத்தில் என்ன செய்யணும்? உறுப்பினர்கள் ஒரு மசோதாவை குறித்தும் ஒரு சட்டத்தை குறித்தும் விவாதத்தில் ஈடுபடணும். அதே மாதிரி அரசு தான் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை அங்கு கேள்வி எழுப்ப வேண்டும். அமைச்சர் மக்களுக்கு, அதே மாதிரி பிரதமருக்கு உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அல்லது ராஜ்யசபா உறுப்பினர்களும் சரி, ஒரு அலங்கார பொம்மைகளாக அங்கு அமர்ந்து கொண்டு படிகளை வாங்கக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கிறாங்க என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. விவாதங்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல சார், தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க எத்தனை விவாதங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் வெற்றி கழகம் கவனிக்கலையா? கவனிக்கலன்னு சொல்ல வரல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வையின் அடிப்படையில் இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போதிய அளவிற்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து. சார் எவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு என்னன்னா நிறைய பேசுறாங்க. அந்த காணொலிகள்லாம் நீங்க பாக்குறீங்க. நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை இரண்டிலுமே கட்சியினுடைய நிர்வாகிகள், அந்த எம்பிக்கள் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பல்வேறு விதமான நிதி பங்கீடு குறித்து அந்த அவைகள்ல எங்க பேசிக்கிறாங்க, என்ன எடுத்துக்கிறாங்க? இப்ப புதிய தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தாவிட்டால் நாங்கள் கல்விக்கான நிதியை வந்து தரமாட்டோம்னு சொல்லும் பொழுது இங்க மேடைகள்ல எல்லாம் பேசுறாங்க, அரசு தான் கொடுக்கல. திமுக என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் பேசுறோம், அரசு தான் கொடுக்கலைங்கிறாங்க. இல்ல இருக்கு, அதுக்கு எந்த இடத்துல பேசணும், அதை கேட்டு பெறக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு அந்த உரிமை இருந்தும் கேட்க வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழக இங்க தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டிலிருந்து போயிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரிய முறையில் கேட்கவில்லை என்பதால அது அலங்கார பொம்மைகள். ஒரு பக்கம் அதை சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அலங்காரமா அப்ப அலங்காரமா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வேண்டாம்னு சொல்றீங்களா? நம்பர்ஸ் இந்த நம்பர் தேவையில்லைங்கிறீங்களா? நம்பர்ஸ் வந்து 39 என்கின்ற இந்த எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் அந்த அவையில் தங்களுடைய குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும். இந்த மக்களுக்காக ஒலிக்க வேண்டும், இந்த மண்ணிற்காக ஒலிக்க வேண்டும், இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒலிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இங்கிருந்து வெறுமனையா அங்க போய் நான் ஒன்று கேட்கிறேன் சம்பத் சார், இன்றைய கூட்டத்துல முக்கியமா சென்சஸ் சார்ந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மாநில முதலமைச்சர் அதெல்லாம் முன்னெடுக்கணும், மத்திய அரசு முன்னெடுக்கலைனாலும் நீங்க முன்னெடுக்கணும்னு சொல்லாமல் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து பேசுறீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் குறித்து. ஆனால் தேவையான பேசிக் டைம்ஸ் நீங்க பேச தவிர்த்துட்டீங்களே. இல்ல அதாவது நீங்க கேட்க ஒரு ஏஐ எல்லாம் குறித்து பேசுறீங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் குறித்து பேசுறீங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான கூட்டம் இல்லையே. இல்லை, அதாவது என்னன்னா செயல்பட வேண்டிய அமைப்பு முறையாக செயல்படாத போது இன்னும் அதற்கு புதிதாக கூடுதலாக எண்ணிக்கை உயர்த்த வேண்டும். இருக்கிறத வந்து நீங்க குவாலிட்டியை பத்தி பேசுறீங்க, நாங்க குவாலிட்டியை பத்தி பேசுறோம். தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த நடைமுறை இன்னும் முழுமையாக திறமையாக சரியாக செயல்படாத போது நீங்க இதனுடைய எண்ணிக்கையை மாற்றவில் ஏன் கவனம் செலுத்த வேண்டும்? இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய முழு திறனையும், எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு 543 பேர் இன்னைக்கு வந்து ஒரு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நாட்டுல வந்து ஒரு அவையில நீங்க போகும்போது உங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு வேகமாக நீங்க இருக்கணும். சோ செயல்பாடுகள் என்பதை பத்தி பேசாம இங்க எண்ணிக்கையை பற்றி ஏன் பேசணும்? எனவே எங்களுடைய நிலைப்பாடு என்பது ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 543 என்கின்ற எண்ணிக்கையை எந்த வகையிலும் மாற்றக்கூடாது, இது இப்படியே இருக்கட்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, தூத்துக்குடி செல்வம், ஏன் நீங்க புறக்கணிச்சீங்க? இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் போய் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க, அப்படிதான் சொல்லி இருக்கலாம்ல போய் உங்களுடைய நிலைப்பாடை. தினமலர் உரைகள் நிறுவனத்திற்கு தினமலர் நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது விஷயம் என்னன்னா, போகாத ஊருக்கு வழி தேடுவது அல்லது வராத நோய்க்கு வைத்தியம் பார்ப்பது போன்ற ஒரு போலி நாடகத்தை இவர்கள் நடத்துகிறார்கள். யாரு? தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. இந்த தமிழ்நாடு அரசு நடத்துகிற நாடகத்தில் நாங்கள் ஒரு ஊமை வேடம் போடுவதற்கு எங்களுக்கு
அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிட்டி இருக்கு பாருங்க, அந்த கமிட்டி அமைச்சிருக்காங்களா? அதான் டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைக்கணும். அதுன்னு சொல்ல போனீங்கன்னா அரசாங்கத்தினுடைய திட்டமாக ப்ரொபோசல் வந்து ஏதாவது வந்திருக்கா, இல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இவங்க ஒரு கற்பனையாக ஆங்கிலத்துல மிக அருமையாக ஒரு சொல்லாடல் உண்டு, prolonged hallucination அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீடித்த மாய தோற்றம் ஒன்றை இவர்கள் உருவாக்கி கொண்டு அதுல இவங்க வந்து மாநில அரசு இதுல மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டான்னா, ஆளுகிற திமுக அரசாங்கத்தினுடைய தோல்வியை மறைப்பதற்கு, திமுக அரசிற்கும் மக்களுக்குமான இடைவெளி நாளும் பொழுதும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கத்தினுடைய தோல்வியை மறைப்பதற்கு அரசாங்கத்தின் மீது ஒரு பக்கத்திலே ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், ஒரு பக்கத்திலே அரசு ஊழியர்கள், மத்திய அரசு அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான முறையான ஊதிய அதாவது ஓய்வூதியத்தை தரல அப்படின்னு சொல்லி நிலுவையில் இருக்கிற ஓய்வூதிய தொகை செய்யலாம்ல. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் சார்ந்து பேசுற இடத்துல அதை பேசலாம்ல. டீலிமிட்டேஷன் வார்த்தையே அவசியம் இல்லைங்க. டீலிமிட்டேஷன் சப்ஜெக்டே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, டீலிமிட்டேஷன் அந்த தூத்துக்குடி செல்வம் சார், சப்ஜெக்ட் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக இருந்து என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் கலந்துக்கிறாங்க. சப்ஜெக்டே இல்லாமலையா சார்? அவர்கள் கலந்து கொண்டார்கள், அவர்கள் உள்ளே ஒன்றை சொன்னார்கள், வெளியே ஒன்றை சொன்னார்கள். இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 39 தொகுதியாக இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் 31,000 யார் சொன்னா? 8 தொகுதி குறைஞ்சிரும் யார் சொன்னா? என்னுடைய தம்பி, அருமை தம்பி, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தம்பி சம்பத்குமார் சொன்னாங்க, மண்ணை காக்க மக்களை காக்க. எல்லாரும் மண்ணை காப்பதற்கு மக்களை காப்பதற்கு தான் அரசியல் நடத்துறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, the government is for the people, by the people, of the people. அதனால வந்து நீங்க வந்து யாரும் மக்களை சார்ந்துதான் அரசியல். ஜனநாயகம் என்பதே மக்களை மையப்படுத்தி தான் ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய ஆணி வேர் யாருன்னா மக்கள் தான். ஜனநாயகத்திலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் வைத்திருக்கிற வாக்காளர் பெருமக்கள் தான் நமக்கெல்லாம் நீதிபதிகள். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த செய்தியும் இல்லாமல், எந்த விதமான தகவலும் இல்லாமல் ஒரு அரசு, ஒரு கட்சி நடத்தது வேற, ஒரு அரசு தன்னிடத்துல ஒரு குறிப்பிட்ட தரவுகள் இப்படி டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க. டீலிமிட்டேஷன் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதி அந்த பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும், 39 31 ஆயிரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு மற்ற யார் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டோம். தமிழ்நாடு அரசு ஒரு ஆதென்டிகேட்டடா பேசணுமா வேண்டாமா? ஒரு அதிகாரபூர்வமான செய்திகளை உள்ளடக்கி பேசணும். அப்படி பேசல. இதுல வந்து மிக 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 பெரிய நாடகம் நடத்தப்பட்டிருக்கிறது தவிர வேற எதுவும் கிடையாது. இவர்கள் நடத்துகிற நாடகத்தில் நாங்கள் ஊமை வேடம் போட வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னு கேட்டா எங்களுக்கு அவசியம் இல்லை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கிளப்பின, ஒரு புரளியை கிளப்பின உடனே ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு உள்துறை அமைச்சர், அதாவது ஒரு புரளிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்லுவாரா? தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறையாது அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. ஆனா வட மாநிலங்கள்ல தொகுதி அதிகரிக்குமா அப்படிங்கிறதுக்கான தெளிவு அவர் கொடுக்கல. அப்ப ஒரு புரளிக்கு ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லுவாரா? அப்ப ஏதோ சிம்டம்ஸ் அது இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல அரசியல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மௌனமா இருந்துட்டீங்கன்னு சொன்னா மௌனமே சம்மதம்னு சொல்லி எடுத்துக்கிடக்கூடிய காலம். ஏன்னு கேட்டா, கவியரசர் கண்ணதாசன் அருமையாக சொல்லுவார், கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. இவங்களுக்கு கதை சொல்றதே வேலையா போச்சு. அதனால நாங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. எங்களுடைய தமிழ் மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மிக அருமையாக சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல சென்சஸ் அவசியம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் வந்தா புரோரேட்டான்னு சொன்னாங்க. புரோரேட்டா என்ன? விகிதாச்சாரம். ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு என்ன, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அனுமதிங்க. இப்போ உதாரணத்துக்கு 80 தொகுதிகளை கொண்ட
உத்தரப்பிரதேசத்துல ஒருவேளை நாடாளுமன்றத்துல 888 இருக்கைகள் இருக்கு. இப்ப புதிய நாடாளுமன்றத்துல 888 இருக்கைகள் இருக்கு. இந்த 888 இருக்கைகளும் நிரப்பப்படுதே வச்சுக்கிடுவோம். அப்ப இப்ப உத்தரப்பிரதேசத்துல 80 தொகுதியாக இருக்கிற 80 தொகுதியை கொண்ட உத்தரப்பிரதேசம் நாளைக்கு என்னவாகும்? 130 ஆகும். சரி, 39 தொகுதியை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு என்ன வரும்? 63 தொகுதி வரணும். இதுதான் இந்த புரோரேட்டா. எந்த இடத்திலாவது இந்த இதுல 8 தொகுதிகள் குறையும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி எந்த செய்தியாவது அரசாங்க செய்தி எது மத்திய அரசாங்கத்தினுடைய குறிப்புகள் இருக்கா? அதை உறுதிப்படுத்திட்டு போலாம்ல. தமிழ்நாட்டுக்கு குறையாது, மற்ற மாநிலங்களுக்கு அளிக்காது அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு போனா அனைத்து கட்சி கூட்டம் வரைக்கும் தேவையில்லைங்க. அனைத்து கட்சி கூட்டம் முன்பாக பாஜக உறுதிப்படுத்தி இருக்கலாமே. சார் ஒரே ஒரு விஷயம், நீங்க ஒரு மூத்த நெறியாளர், நீங்க நாளும் பொழுதும் தொலைக்காட்சி ஊடகத்தை, பத்திரிகை ஊடகத்தை, அச்சு ஊடகத்தை, காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் இரண்டிலும் ஆதிக்கம் செலுத்துகிற நீங்க இப்படி சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு செய்தி வந்த பிறகு மாண்புமிகு உள்துறை அமைச்சரே சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த இடத்திலும் எந்த வகையிலும் தொகுதிகள் குறையாதுன்னு சொன்னாங்க. அப்படி இப்போதைக்கு அந்த திட்டம் இல்லை. அப்படி ஒருவேளை அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிற காலத்துல தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் தொகுதிகள் குறையாது, எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இல்லாத ஒண்ணுக்காக நீங்க காலையில ஒரு கூட்டம் போட்டு அதுக்குள்ள 54 கட்சிகள் கலந்துகிட்டு அதுல பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் சொல்லி அவங்க எல்லாம் உட்கார்ந்து என்னவோ மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மண்ணின் உரிமை, இதை இவங்களுக்கு மட்டுமா சொந்தம் சார்? நாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்தியாவில் 3 முறை, நல்லா கவனிக்கணும், பண்டித நேருவிற்கு பிறகு 3 முறை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே ஆதிக்கம் செலுத்துகிற கட்சி, நாடாளுமன்றத்தில இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக பிரதமர் மோடி, ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த பிரதமர் மோடி அவர்கள் 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் மதிக்க தகுந்த வளர்ச்சியை பெற்று வருகிறோம். எங்களை பார்த்து ஆயுத சாருக்கும் சம்பத்குமார் தம்பிக்கும் அச்சம் வந்திருக்கிற காரணத்தால் திமுகவோடு சேர்ந்து அவர்களும் சேர்ந்து இந்த நாடகத்துல பங்கெடுத்திருக்காங்க. தவிர நாங்க பங்கெடுக்க அவசியம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை சொல்லலாம். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டத்துல அறிவாலயத்துல போய் கலந்துகிட்டா நீங்க சொல்ற விஷயத்தை ஏத்துக்கலாம். நடந்த கூட்டம் எங்க நடந்தது? தலைமைச் செயலகத்தில் நடந்தது. கூட்டத்தை கூட்டியது அரசு. நீங்கள் அரசையும் அரசியல் கட்சியும் நீங்கள் ஒன்று பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனா, இவ்வளவு மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டு நீங்க ஒரு அரசு சார்ந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த இடத்தில் உங்களுடைய கருத்துக்களை இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கலந்து கொண்ட திரு சம்பத்குமார்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். அதுக்கப்புறம் ஆதித்யன் சட்டை வாரு. நீங்க ஏன் உள்ள ஒன்று பேசிக்கொண்டு வெளியில இன்னொரு மாதிரி பேசுறீங்க? உள்ள என்ன பேசுனீங்களோ அதையே வெளியில பேசி இருக்கலாம்ல. வெளியில அலங்காரம் இதையும் உள்ளேயே சொல்லி இருக்கலாமே. ஏன் உள்ள நீங்க சொல்லல? கூட்டத்துல உள்ள எங்களுடைய தலைவருடைய அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய பொதுச்செயலாளர் அது வார்த்தையில நீங்க சொல்லி இருந்தா காட்சி ஊடகத்துல பதிவா இல்ல. எங்களுடைய பொதுச்செயலாளர் ரொம்ப சுருக்கமா தான் பேசுவாரு. அவர் என்ன சொன்னாரு? நாங்க இந்த புதிய வாசிக்கலையே பொதுச்செயலாளர் உங்க தலைவருடைய அறிக்கையில ஏன் எம்பிக்கள் அலங்காரத்திற்காக அங்கு செல்லுகிறார்கள் அப்படின்னு சில விஷயங்களை கோடிட்டு பேசியிருக்கலாம்ல. உள்ள பதிவு செய்யப்பட்டதுல இது எதுவுமே இல்லையே. இல்ல சார், இன்னைக்கு காலையிலே எங்களுடைய தலைவருடைய 5 பக்க அறிக்கை தெளிவாக ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது. நான் உங்க அறிக்கையை தனியா வச்சிடறேன் சார், உங்க அறிக்கையை நான் தனியா வச்சிடறேன். ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்துல பதிவு செய்யப்பட்ட கருத்துல நீங்க எம்பிக்கள் அலங்காரத்திற்காக செல்கிறார்கள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டுச்சா? அது பதிவு செஞ்சிருக்கணும்ல. எழுத்துப்பூர்வமாக அந்த வார்த்தையை கொடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் அதே வார்த்தையை நாம் பயன்படுத்தணுமா அப்படின்னு நினைச்சுக்கலாம். இது அறிவிப்பு வெளியில வந்திருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கான மினிட்ஸ்ல நீங்க பேசுனதெல்லாம் வந்திருக்குதா? இல்ல, அந்த இடத்துல எங்களுடைய பொதுச்செயலாளர் பதிவு செய்த விஷயம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 543 என்கிற எண்ணிக்கையில் இது அது மட்டும் நீங்க உள்ள போய் வேற விஷயம் பேசிட்டு வெளியில எம்பிக்கள் அலங்காரத்திற்காக இருக்கிறாங்க அப்படின்னு விமர்சிக்கிறது ஒரு 2 பார்வை எல்லாம் கொடுக்குது. ஒரு அரசியல் தலைவர் 2 பார்வை வைக்கலாமா? இல்ல இல்ல, நீங்க 2 பார்வை இல்ல, இரட்டை வேடம்.
நெறியால சொல்ல தயங்குற ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். இவங்க வந்து இரட்டை வேடம் போடுறாங்க. இரட்டை வேடம் இல்ல, மிக தெளிவாக வெளிப்படையாக பேசுகிறோம். ஒரு அரசு கூட்டத்தில் பேசுவதற்கு என்று ஒரு டெக்கோரம் இருக்குது, ஒரு டீசென்சி, ஒரு டிசிப்ளின் இருக்குது. சில வார்த்தைகளை அரசியல் ரீதியாக அறிக்கையில் வெளியிடக்கூடிய அதே வார்த்தையை நாம அவையில பேச முடியாது. அந்த அவைக்குள்ள நாங்கள் எதை சொல்ல வேண்டுமோ எங்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த நிலை இப்படியே தொடர வேண்டும். இதுல அடிஷனும் வேண்டாம், டெலிஷனும் வேண்டாம். தென் மாநிலங்கள்ல எங்களுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்தின்படி எங்களுடைய மாநில சுயாட்சி உரிமை பறிபோக கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட எங்க பொதுச் செயலாளர் தெளிவா கூறியிருக்கிறார். ஆனால் எங்கள் தலைவர் வெளியிட்ட அறிக்கையில அது ஒரு அரசியல் அறிக்கையாக அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இருக்கிறது. அது 5 பக்கத்துக்கும் முழுமையாக இருக்கிறது. தேர்தலை முறைப்படி நடத்தப்பட வேண்டும். அந்த தேர்தல் ஆணையம் இந்த ஸ்டேஷன்ல ஒரு மெம்பரா வரும்போது அவருடைய நியமனம் குறித்து கூட கேள்வி எழுப்பியிருக்கிறோம். எனவே நீங்க கேட்கிற எல்லாமே அறிக்கையில் இருக்குது. அத்தனையும் நாங்கள் கூட்டத்தில் கூற முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு லிமிடெட் டைம்ல பேசக்கூடிய வார்த்தையை தான் பேச முடியும் என்பதுல எங்க பொதுச் செயலர் தெளிவாக இருக்கிறார். ஆதித்யன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? உள்ள ஒரு விஷயத்த டெக்கோரத்துல பேசிட்டு வெளியில வந்து வேற விஷயங்களையும் எடுத்து சொல்றதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக உள்ள பேசுறாங்க, வெளியில வந்து காவிரி நீருக்கு நீங்க என்ன பண்ணீங்க, கச்சத்தீவுக்கு என்ன பண்ணீங்க, நீட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு வெளியில பேசுறாங்க. ஓரங்க நாடகம். ஆனா உள்ள வந்து ஜெயக்குமார் பேசுகிற போது இந்த விஷயத்தை எல்லாம் பதிவு செய்யல. அதாவது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முழுமையாக அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அரசுடைய கருத்தை உள்ள சப்போர்ட் பண்றாங்க. அப்படி வரும்போது ஏதோ இந்த ஸ்டாலின் பின்னால தான் தமிழ்நாடு மொத்த தமிழகமும் திரண்டு நிற்குது, அப்படி ஒரு தோற்றம் உருவாகக்கூடாதுங்கிற பயத்துல வெளியே வந்து மாத்துறாங்க, உடனே கருத்தை மாத்துறாங்க. ஏன்னா நாங்க எதிர்கட்சி வெளியே வந்து அந்த மாதிரி அரசியல் பேசுறாங்க. உள்ள வந்து அவங்க அபிஷியலா பேசி வெளியே அரசியலா பேசுறாங்க. ஏன்னா அவங்களும் அரசியல் நடந்து ஓட்டுவாங்கல்ல, அதனால அவங்களுடைய எதிர்ப்பை வந்து வெளியே வந்து சொல்லிடுறாங்க திமுக பண்றது. ஏன்னா அப்படி சொல்றவங்க இவங்களே இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் முன்னெடுக்கல? இவங்களே முன்னெடுக்கலாம். டீலிமிட்டேஷன் அண்ணா திமுக முதலே முன்னெடுக்கலாம். இல்லை, அவரு தான் ஸ்டாலின் வந்து அது ஒரு பிரச்சனையாக்கி எல்லாருடைய ஆதரவையும் வாங்கி பெரிய ஒரு தென் மாநிலத்தில் உடனே இவர் தான் பெரிய இது மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அதை பஞ்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்டாலின் வந்து நம்ம பிரச்சனையை சப்போர்ட் பண்ணாலும் அவருடைய இமேஜுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது, பூஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற அந்த கருத்து. ஸ்டாலின் தென் மாநிலத்திலிருந்து ஒரு தலைவரா ப்ரொஜெக்ட் செய்யப்படுறாரு. ஆமா, தென் மாநில பெரிய தலைவர். இதுக்கு முன்னால அந்த என்.டி. ராமராவ் தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தை கூட்டினாரா இல்லையா? ஒரு தடவை எம்ஜிஆர் பீரியட்ல கூட்டினாரு. அதே மாதிரி இப்ப இவங்க லைன் போறாங்க தென் மாநில வரும்போது சந்திரபாபு நாயுடு அதுல வர்றாரு. அவரு ஏற்கனவே அப்போஸ் பண்ணிட்டார் இந்த மாதிரி டீல். இவர் கூட இணைவாரா? அதாவது இங்க மாநில கட்சி கூட்டம் அப்படிங்கும் போதே எல்லாரும் இணையல, தென் மாநிலங்கும் போது ஒரு என்டிஏ கூட்டணில இருந்து ஸ்டாலினுக்கு பின்னாடி அவர் நிப்பாரா? அவர் இணைவாரு, ஆனால் அரசியல் ரீதியாக அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். பிரச்சனைக்கு வேணா சப்போர்ட் பண்ணாரு தவிர அரசியல் ரீதியெல்லாம் இப்ப நீங்க ஏடிஎம்கே வெளியே வந்து சப்போர்ட் பண்ணி வைக்கிறாங்க, அதே மாதிரி தான் அரசியல் ரீதியெல்லாம் போக மாட்டார். பிரச்சனை அவருக்கும் வேணும், அதனால சப்போர்ட் பண்ணுவார், மற்றபடி பண்ண மாட்டார். அப்படிதான். இன்னொன்னு நான் கேட்கறேன். இப்போ நீங்க எல்லாரும் தொகுதியை கூட்டணும்னு சொல்றீங்க. நமக்கு 39 தொகுதி இருக்கு. 39 தொகுதி எம்பிக்களும் அந்த 39 தொகுதி மக்களின் நேரடி பிரதிகளாக இருக்கிறார்களா? அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். நேரடி பிரதியாக இருக்காங்களா? ஏன்னா கூட்டணி சார்பில் யாருக்கா சீட்டு வேணும்னா அவர் ஈரோட்ல இருந்து தேனியில கொண்டு போடுறாங்க. அதே மாதிரி தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க வந்து ஒரு தொகுதியில கொடுக்குற சீட்டு கொடுக்குறாங்க, சவுத்துல கொடுக்குறாங்க. அப்ப அந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அதுல? அதையும் பார்க்கணும். நம்ம டீலிமிட்டேஷன் குறைக்கணும், அது ஒரு பிரச்சனை இருந்தா கூட இதை வந்து முழுமையா நம்ம பயன்படுத்துறோமா அதையும் நம்ம பார்க்கணும். முக்கியமான ஒரு இடத்தை தொட்டிருக்கீங்க. பட் அது எந்த அளவுக்கு மக்கள் மன்றத்துல கொண்டு செல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். திரு தூத்துக்குடி செல்வம், இவங்களுடைய அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஏதோ ஒரு அச்ச உணர்வை திரும்ப திரும்ப ஏற்படுத்துது. அந்த அச்ச உணர்வினுடைய வெளிப்பாடுதான். இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள் எல்லாம் வெளியில வந்து வைக்கிறாங்க, ஆனால் தொகுதி விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்களுடைய குரல் அழுத்தமா பதிவு செய்யறாங்கல்ல. அப்போ ஒரு தேசிய கட்சியா தான் நீங்க இருக்கிறீங்க, மாநிலத்துக்கு குறையக்கூடாதுங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்க இடத்துல தவறிட்டீங்க சார். இது தமிழ்நாட்டுல இருந்துதான் முதல்ல இந்த இப்படிப்பட்ட ஒரு மாய தோற்றத்தை, ஓரங்க நாடகத்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில இருந்தே எங்களுடைய உள்துறை அமைச்சர்
மத்திய உள்துறை அமைச்சர், பாரத தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு, தென் மாநிலங்களுக்கு எந்தவித பாதிப்பும் எந்த காலத்திலும் வராது. இந்த டீலிமிட்டேஷன் எப்ப பண்ணாலும் சரி, ஒரு 25 வருஷம் கழிச்சு பண்ணாலும் சரி, 25 நாளைக்கு பிறகு பண்ணாலும் சரி, எந்த பாதிப்பு வராதுன்னு திட்டவட்டமாக ஒரு உள்துறை அமைச்சர் பொது வெளியில் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. நம்பர் தான் சொன்னார் சார், நம்பர் குறையாதுன்னு தான் சொன்னாங்க, பாதிப்புலாம் எதுவும் சொல்லல சார். இல்ல சார், நம்பர் குறையாதுன்னு என்ன அர்த்தம்? நம்பர் இஷ்யூ வந்து என்ன, நம்பர் மக்கள் தொகை அடிப்படையில, மக்கள் தொகை அடிப்படைங்கிறது காரணியா இருக்கும் போது, மக்கள் தொகை அடிப்படையில மக்கள் அதிகமா இருக்கிற பீகார், உத்தரப்பிரதேச அதிகரிக்கும்ல சார். இதுல சென்செக்ஸ் பிரச்சனை இல்லைங்க, நீங்க மக்கள் தொகையை பத்திய பிரச்சனை வரல, இதுல ப்ரோரேட்டா தான். நீங்க சென்சஸ் பத்தி பிரச்சனை கிடையாதுங்க, நீங்க அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னு கேட்டா, நான் இன்னும் திட்டவட்டமா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்தி இல்லாத ஒரு விஷயத்தை அரசியல் எப்பவுமே என்ன கேட்டீங்கன்னா சார் என்ன செய்ய. ஆமா சார், விகிதாச்சாரம் எது? மக்கள் தொகை விகிதாச்சாரம் கிடையாது. இப்ப இருக்கிற 39,543 இந்த விகிதாச்சாரம் தான். நீங்க மக்கள் தொகை அடிப்படையில நீங்க மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு போயிடாதீங்க. நான் தயவு செய்து மறுபடியும் நான் வந்து தினமலர் உரைகள் நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் ஒண்ணு தெளிவுபடுத்த விரும்புறேன். எந்த செய்தியாவது, எந்த ஊடகத்திலாவது மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலோ அதிகாரப்பூர்வமான பொறுப்பில இருக்கிறவர்கள் மூலமாகவோ, அது ஒன்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த செய்தி வந்திருக்கா, அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் யாராவது நீங்க தொகுதி மறுசீரமைப்பு நடக்க போகிறது என்று சொன்னாங்களா, டீலிமிட்டேஷன் நடக்க போகுது சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை குற்றம் சாட்டுகிறேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை குற்றம் சாட்டுறேன். ஏன்னு கேளுங்க, உங்கள் மூலமாக நான் கேள்வி கேட்க சுமத்தலையே சார், கேட்கல. அரசியல் எதிரியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கூட குற்றம் சுமத்தலையே. இல்ல, அது அவங்க விருப்பம், நீங்க அவங்க மௌனமா இருக்காங்க. இல்ல, ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஒரு வேற ஒண்ணு வேண்டாம், தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சர், அரசு இயந்திரங்களை வைத்திருக்கிற முதலமைச்சர் ஒரு செய்தியை ஆதாரபூர்வமான செய்திகளோடு பேசணும். அதாவது யுனானிமஸ்லியா வந்து முதலமைச்சர் பேசக்கூடாது சார், ஸ்பெகுலேட்டிவா பேசக்கூடாது. ஒரு முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறையில் இருந்து செய்தி வந்திருக்கிறது, நமக்கு தொகுதி குறைய போகிறது, நம்முடைய உரிமை பாதிக்கப்படும், இப்படி எங்கேயாவது ஒரு தகவலை ஒரு முதலமைச்சர் சொன்னா நான் வந்து நாளையில இருந்து சார் முதலமைச்சருக்கு இப்ப பகிரங்கமா மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். முதலமைச்சர் வந்து நாடகம் நடத்துறாரு. யாரு? இந்த இவ்வளவு கட்சிகளும், இவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்கிற கேளுங்க, ஒரே செய்தியோட முடிச்சுற. தமிழ்நாட்டுல இப்ப இந்த நிகழ்ச்சி, அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து கொண்ட அனைவரும் முதலமைச்சருடைய தலைமையில், முதலமைச்சர் ஏதோ இந்த மண்ணை காக்க பிறந்த மாவீரரை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, அவருக்கு பின்னாலே நம்ம தம்பி தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அனைவரும் முதலமைச்சருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்பதை போல மக்களிடத்திலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு நாங்கள் பொறுப்பாளி இல்லை. நாங்கள் இந்த ஓரங்க நாடகத்தில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. இத உங்க நிறைவான கருத்து சம்பத், உங்க நிறைவான இப்போ தினமலருடைய உரைகள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கூடிய ஐயா பத்திரிகையாளர், இப்போ பாஜக கலந்துக்கிறார், தமிழ் வெற்றிகளுக்கு இருக்கிறேன். என்னுடைய கருத்தை நான் கூறக்கூடிய அதே நேரத்தில் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். வாழ்த்துக்கள். இதே போல ஒரு அரசியல்வாதி என்பவர் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு இடத்துல பதிவு செய்வதும், அந்த தான் அரசியல் செய்யக்கூடிய மக்களுக்கு அந்த கருத்தை வந்து போய் சேர்ற மாதிரி பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை இன்னைக்கு தவற விட்டுட்டு இவங்க பேசுவது, மக்கள் பக்கம் யார் நிற்கிறார்கள், மக்களுக்கு எதிராக யார் நிற்கிறார்கள், யார் வந்து தேசிய அளவில் மட்டும் அரசியலை கையில் எடுத்துக்கிறார்கள், மாநில அரசியலை கைவிட்டு விட்டார்கள் என்பதை இன்றைக்கு நடந்த கூட்டத்தினுமாக தெளிவாக தெரிகிறது. பாஜகவை பொறுத்தவர்களுக்கு அவர்களுக்கு இந்த ஒன்றிய அளவில் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்காக வட மாநிலங்களை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தென்னிந்தியாவில் யாரும் எல்லாருக்குமே வெற்றிதான். அரசியல் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே வெற்றிதான். எனக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வெற்றிதான். நீங்க எதுக்கு தேர்தலுக்கு வந்திருக்கீங்க? சரி, தூத்துக்குடி செல்வம் சார்.
பெறுவதற்காகத்தான் நாங்களும் தேர்தலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எங்கள் தலைவர் பயன்படுத்திக் கொண்டார். இதுவே எங்களுடைய அரசியலுடைய செயல்பாடு. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் மதித்து எங்களுடைய கருத்தை, எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெரியப்படுத்திருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் சொல்வது இருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும். மாநிலங்களுடைய உரிமை எந்த அளவிற்கு பாதிக்கப்படக்கூடாது. இப்பொழுது எண்ணிக்கையை விட செயல்பாடுகள் தரம் முக்கியம் என்பதுதான் எங்களுடைய. நன்றி. ஆதித்ய சார், சுருக்கமா உங்க நிறைவான கருத்து. அதாவது இந்த பிரச்சனை தவிர்க்கணும்னா 2021 சென்சஸை முதல்ல எடுங்கிற, அதுல சாதி வாரி கணக்கு எல்லாம் ஒரு சரி பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க டீலிமிட்டேஷன் வாங்க, அதுக்கு பிறகு சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் 5 வருஷம் வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து கட்சி கூட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் விவாதத்தில் 3 கருத்துரையாளர் நம்மோடு பங்கெடுத்தாங்க. பத்திரிகையாளர் திரு KK ஆதித்தன், பாஜக திரு தூத்துக்குடி செல்வம், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு சம்பத்குமார். மூவருக்கும் மனமான நன்றிகள். நன்றி சார். நேரிலே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.